தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். வரவேற்புரையாற்றிய திரு சா கண்ணப்பன் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சி தலைவர் திருமதி மாலதி ஹெலன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ஏ ராஜ்மோகன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கக்கூடிய முனைவர் பூ ஆ நரேஷ் அவர்களுக்கும், ஹூண்டாய் நிறுவன தலைவர் திரு ஹூ மின் ஹோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே சொன்னாங்க, இது பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டின ஸ்கூல், கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமை வாய்ந்த ஸ்கூல்னு. ரொம்ப அருமையான ஒரு பள்ளி, குறிப்பாக கேர்ள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. பொதுவாக அரசு பள்ளினாலே என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, நானும் உங்களை மாதிரி தான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் உங்களை மாதிரியே படித்து வளர்ந்தேன். இங்கே நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அரசு பள்ளி தான். தமிழ் வழி கல்வியில் படித்ததை பெருமையாக எப்பயுமே சொல்லுவேன். என்னோடய சிந்தனை எல்லாமே தமிழ் இருக்கும். இங்கே நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் தனிமையாக இருக்கும் பொழுது என்ன ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரிக்குள்ளே போய் உள்ளே விட்டாங்க. அப்போ அப்படியே படிக்க ஆரம்பித்தது. அப்போ என்னுடைய டீச்சர் சொல்லும்போது, நீ எப்பெல்லாம் சோகமாக இருக்கியோ அப்போல்லாம் நல்ல தலைவர்களுடைய புக்கெல்லாம் கையில் கொடுத்தாங்க. அப்படி கையில் கொடுத்த புக்கு தான் ஃபஸ்ட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம். அந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் மொத்தமே ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் குட்டி குட்டி லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. இப்போ கூட ஒரு நல்ல நிகழ்வு, சால்வா போடாமல் எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்தாங்க. அதை எல்லா அரசு துறைகளிலும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பின்பற்றணும். அதை நான் பின்பற்றும் போது இந்த 60 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2000-3000 புக்கு வந்திருக்கு. அது அப்படியே அரசு பள்ளியில் ஒரு லைப்ரரியில் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் கொடுக்கும் பொழுது ஒரு சிறிய நூலகம், ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க ஒரு சிறிய நூலகம் ஒரு சிந்தனைகளை உருவாக்கும், ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். அப்படி என்னோடய ஆசிரியர்கள் லைப்ரரியில், சின்ன லைப்ரரியில் மொத்தமே அங்கே ஒரு 100 புக்கு தான் இருக்கும். நான் இருக்கும் பொழுது விவேகானந்தரோட புக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி சிறு சிறு நூலகத்தில் படித்து ஒரு சிந்தனை வரும்போது அங்கேருந்து உருவான சிந்தனைகள் தான் நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். பொதுவாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், பொதுவாக பணம் இருக்கிறவங்க தனியார் பள்ளிகள் போவாங்க. வசதி குறைந்த ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய இடம் எப்பொழுதுமே அரசு பள்ளியாக இருக்கும். அப்படி ஏழ்மையில் இருக்கும் பொழுது நான் அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது இன்றைக்கும் நினைவுகள் இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் பிஹெச்எல்லில் தமிழ் வழி கல்வியில் படிக்கும் பொழுது, திருவம்பூர் பிஹெச்எல்லில் படிக்கும் பொழுது, அப்பயே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சரியான டாய்லெட் இருக்காது. நாங்கள் வெளியே தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது மழையினால் அந்த பில்டிங் பாதிக்கப்படும் பொழுது பொதுவாக கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்படி டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஒரு பெரிய இந்த மாதிரி தான் ஒரு பெரிய மரம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி மரத்து கீழே ஒரு போர்டு வச்சு கீழே உட்கார வச்சுருவாங்க மண்ணில். அப்படி தான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன், நாங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணும்போது ஒகேஷ்னல் குரூப் 11th 12th ஸ்போர்ட்ஸ்மேனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். எப்பயுமே ஒகேஷ்னல் குரூப்புன்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் குரூப் ஓஎஸ் குரூப்புன்னு சொல்லுவோம். அப்படி ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக ஒரு மெக்கானிக்கல் குரூப் படிக்கும் பொழுது
அந்த ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்புக்கெலாம் வந்து நல்ல கிளாஸஸ் இருந்துச்சு. ஃபோர்த் குரூப்பில் அங்கே மழைனால பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் 12th முடிச்சிட்டேன். அப்போ 11th 12th பார்த்தீங்கன்னா மரத்தடி கீழே இந்த மாதிரி உக்காந்து மண்ணில் உக்காந்து கிளாஸ் போகும்போது உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு சரியான டாய்லெட் வசதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக இருக்கவர் இதை உணர்ந்து, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் உணர்ந்து, இப்படி அரசு பள்ளியில் இந்த சென்னையுடைய இன்சார்ஜ் மினிஸ்டர் நான். அப்போ என்னுடைய கவனமும் சரி, அமைச்சரோட கவனமும் சரி, எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்களுடைய விஷனும் சரி, அரசு பள்ளிகளை ஒரு உலகத்தரத்தில் உயர்த்தணும். அதுதான் நம்மளுடைய தலைவரோட விஷன். இது பொதுப்பணித்துறையில் வந்து சிஎம் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு, ரிவ்யூ மீட்டிங். அப்போ அவர் சொன்னது, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் நம்ம வந்து ஒரு உலக தரத்தில் நம்ம உயர்த்தணும், அதை நம்ம ஃபோக்கஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பதிவை பண்ணார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு இருக்குது. உறுதியாக சொல்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர், நாங்களும் சரி, எங்கள் தலைவரும் சரி, ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு, பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை ஒடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப அடித்தளத்து வரக்கூடிய மக்களுடைய கனவு உரிமைங்கிறது கல்வி தான் முதல்ல. அதில் நாங்கள் பதிவு பண்ணுறது கல்வியோடு சேர்ந்து விளையாட்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியில் இருக்க விளையாட்டுன்னு சொல்லும் பொழுது. அந்த மாதிரி கல்வியும் விளையாட்டையும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உருவாக்கணும். அதுக்கு உறுதியாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியும். சத்துணவு ஊழல் நடக்கும், முட்டை ஊழல் நடக்கும், பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு பில்டிங் சரியாக கட்டியிருக்க மாட்டாங்க, டாய்லெட் கட்டிட்டு சரியாக கட்ட முடியாது. அரசு துறையில் பணம் இல்லாமலாம் இல்லை, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் இத்தனை வருஷம், இந்த 50 வருஷத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, முறையாக செலவு செய்யலை. ஒரு துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, அமைச்சர்கள் தனியார் கல்வியில் தன்னுடைய மகள்களை சேர்த்தது கூட, ஒவ்வொரு அமைச்சர்களும் தனியார் கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஃபெயிலியர். ஸோ எதை பேசணுமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அரசு துறையை வளப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலேருந்து, அது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்களுக்காக தனியார் நிறுவனங்கள் உருவாக்கும் பொழுது, அமைச்சர்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருக்கும் போது, அரசு துறை இருக்கக்கூடிய பள்ளிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. அரசு துறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. இந்த மாதிரி இடம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது, சிட்டியில் இருக்கு. இந்த மாதிரி இடம் கிடையாது. ஆனால் அவுட் சைடில் இருக்க தனியார் நிறுவனங்கள் மக்கள் தேடி போகிறாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல உக்காந்து குழந்தை படிக்கக்கூடிய நல்ல பெஞ்சு, நல்ல காற்றோட்டமான ஒரு கிளாஸ் ரூம், நல்ல டாய்லெட், இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான நாலேஜ், பெரிய நாலேஜ். அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சருக்கும் பெரிய நாலேஜ் இருக்குது. ஆனால் இடம் பற்றாக்குறை. மெய்வர்த்தால் ஆகாது என் முயற்சி தன் மெய்வர்த்த குளித்துறன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இது கற்றுக் கொடுத்த தமிழ் வாத்தியார். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கிளாஸ் ரூமில், நான் அழுதுட்டு இருக்கேன், பார்த்துட்டாரு. ஒரு மேட்ச்சில் தோத்துட்டு மேக்ஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அந்த மேட்ச்னால. அப்போ 8th ஸ்டாண்டர்டு. அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு சொன்னார், இந்த குரல் தான் எடுத்து காமிச்சார்,
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்து கூலி தரும் அப்படின்னா என்ன தெரியுங்களா அப்படின்னு கேட்டார். என்ன அதுக்கு அழகா சொன்னார் என்னுடைய தமிழ் வாத்தியார் 8ஆம் கிளாஸ்ல. தெய்வத்தால் ஆகாது எனினும், இந்த உலகத்துல ஒரு பிரச்சனைனா மக்கள் யார்கிட்ட பேசுவாங்க? கோயிலில் போய் கடவுள்கிட்டே பேசுறாங்கல்ல, கடவுளையே காப்பாற்றணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னா கடவுளாலேயும் முடியாத ஒரு விஷயம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்த மெய் வருத்த கூலி தரும். உன்னை வருத்த போது கூலி தரும்னா நீ வெற்றி அடைவ. இதுதான் அப்துல் கலாம் சொன்னாரு. ஒரே விஷயத்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, யூ வாண்ட் டு பிகம் ஏ IPS ஆஃபீஸர், IAS ஆஃபீஸர், ஏன் அமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சரே ஆகணும், ஏன் பிரதம மந்திரி ஆகணும், இல்லை நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்துல் கலாம் மாதிரி. அப்போ அப்துல் கலாம் ஒன்று சொல்லுவார், கனவு காணுங்கள். நீ ஏழ்மையாக இருக்கிறதுனால இந்த சமூகம் சொல்லும் கனவுலாம் காணக்கூடாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, இல்லை ஒரு பெரிய இடத்து பசங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஏதாச்சும் நீ கனவு காணும்போது உன்னாலாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. இப்படிலாம் கிடையவே கிடையாது. திறமை இருந்தால் யார் எங்கே வேணால் போகலாம், கீழே அமுக்கி பார்க்கலாம். அப்படிதான் நம்ம முதலமைச்சர் கீழே அமுக்கி பார்த்தாங்க, ஜெயிச்சு மேலே வரலையா 50 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம். வரலாற்றுலாம் வந்து மக்கள் உருவாக்குவாங்க. இங்கே யாருக்கும் தலையில் கிரீடம் வைக்க முடியாது. மக்கள் தான் உண்மையான எஜமானர்கள். நீங்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்க போகிறீங்க. அப்போ அப்துல் கலாம் சொன்னார், உன்னுடைய கனவு என்னவனா இருக்கட்டும், ஆனால் கனவு தூங்கும் போது வருவது கனவல்ல. 24 மணி நேரம் அதே விஷயத்த சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்காக பணி செஞ்சுக்கிட்டு அது சிந்தனை செயலாக மாறும், செயல் ஆக்ஷனாக மாறும், ஆக்ஷன் வந்து முயற்சியாக மாறும், முயற்சி பெறும்போது தோல்வி அடைஞ்சிட்டே இருப்போம், தோல்விகள் ஒரு நாள் வெற்றியாக மாறும். இவ்வளவுதான் லைஃப். 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டோம், அதனால இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் கிடையாது. அப்துல் கலாம் சொன்னது என்ன தெரியுங்களா அழகா? ஏதாவது ஒரு கான்செப்ட், உங்களுடைய குறிக்கோளை விஷன்னு சொல்லுவார், சிந்தனை. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுலேயும் பெண்கள் சேலஞ்சு நிறைய இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உன்னாலாம் ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆணோட அதிகமான அழுத்தம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால தான் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ நான் உணர்ந்த போது என்ன சொன்னாங்க, பெரியார் என்ன சொன்னார், ஒரு ஆணோட பெண்கள் அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்தா உன்னால் சாதிக்க முடியுமா, நீ சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, நீ ஒரு IAS ஆஃபீஸர் முடியுமா? இங்கே பாருங்கள் கலெக்டர் எப்படி தைரியமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிள், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 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 குடும்பத்திலேருந்து வந்து படித்து ஒரு சென்னை கலெக்டர் ஆகக்கூடிய ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா? இவங்ககிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். முடிஞ்ச உடனே நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும், மேடம் எப்படி நீங்கள் கலெக்டர் ஆனீங்க? கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஏழ்மையாக இருந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல உட்காரத்துக்கான ஜேர்னி பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் உங்கள் ஸ்கூல்லேருந்து உருவாகிருக்கும். அது எல்லாரும் அவங்கள பார்த்து நோன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நல்லா முடியாது, நீ எக்ஸாம் எழுத முடியாது, நீ IAS ஆக முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒரு உதாரணம். ஒரு பெண் சென்னை கலெக்டராக உட்காரதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது நம்மளுடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடக்குது. அப்ப அப்துல் கலாம் சொன்ன விஷயம், கனவு காணுங்கள், 24 மணி நேரம் கனவு காணுங்கள். எந்த வரலாற்றையும் உடைக்க முடியும். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இம்பாசிபிள்ங்கிறது ஒன்று கிடையாது, முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அக்னி சிறகுகள் படிச்சு பாருங்க. ஒரே விஷயத்தை ஃபர்ஸ்ட் 10 வருஷம் செய்யுங்க, தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் அதை பற்றி யோசிக்கலாமான்னு நெகட்டிவாக பேசுவாங்க. நெகட்டிவிட்டி. 2வது 20 வருஷம் அதில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் வெற்றியை பார்ப்பீங்க. 2வது 10வது வருஷம்னா 20 வருஷம். 3வது 10 வருஷம் அதை திருப்பி செஞ்சுட்டே இருங்க, வெற்றி அடைவீங்க. 4வது 10 வருஷம் 40வது வருஷத்தில் அந்த ப்ரொஃபஷனலில் நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. உங்களை மீறி யாரும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் ஃபில்டர். எல்லாரும் ஓடுன்னு நினைக்கும் பொழுது, 10 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கும் போது
100 பேர் வரும்போது கடைசியில் ஒருத்தன் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒருத்தருக்கு தான் வில் பவர் அதிகம். அந்த வில் பவர் எங்கேருந்து வருதுன்னா 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு ஓட முடியாது. நான் 13 வயசில் என்ன ஒரு தமிழ் ஆசிரியம் வரலாற்று ஆசிரியம் போய் லைப்ரரியில் விட்டாங்க. 15 வயசில் பொலிட்டிக்ஸ் பிடிக்கும். அப்போ எம்சிசி காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து பொலிட்டிக்கல் படிக்கும்னு நினச்சேன் 15 வயசில். நீங்கள் இன்றைக்கி அதை யோசிக்கணும். ஸ்போர்ட்ஸ் 11 வயசில் சூஸ் பண்ணோம். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இன்றைக்கும் அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், திருப்பியும் ஒரே விஷயந்தான். 15 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 2 விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். புதுசாக ஒன்றும் ஸ்போர்ட்ஸை பற்றி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரியே அரசு என்னை வளர்த்ததே கவர்மெண்ட் தான். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்து வளர்ந்தவன். மேடம் ஜெயலலிதா ஸ்கீமில் நேரு ஸ்டேடியத்தில் அரசு தான் என்னை தடுத்துச்சு. அதனால தான் இன்றைக்கி மேடம் கூப்பிட்டவொடனே, சகோதரர் கல்வி அமைச்சர் கூப்பிட்டோன்னே எடுத்தவொடனே இங்கே வந்தேன். நான் உங்களெல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி பில்டிங் கட்டணும், இங்கே நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த 200 வருஷம் ஸ்கூலை நம்ம அடுத்தது எப்படி உலக தரத்தில் உயர்த்தணும், உங்களுக்கு என்ன வேணும் முடிச்சுட்டு மேடையில் பேச சொல்ல உங்களெல்லாம் பேசிட்டு நான் அமைச்சர் இங்கே வந்து பார்த்துட்டு சத்துணவு கூடத்துக்கெல்லாம் போயிட்டு உங்களோட இருந்துட்டு இந்த ஸ்கூலை எப்படி மாற்றணும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் எப்படி மாற்றணும், உங்களுடைய கனவுகள் எப்படி நடக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நாளைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் ஆக முடியாதா? ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் முடியாதா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் முடியாதா? அந்த விதையே அதிகமாக கொண்டு போகணும். அதோடு சேர்ந்து அமைச்சர்கிட்ட ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸை வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும். அது என்ன, வாரத்துக்கு 2 பீரியடு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கணும், டெய்லி நடக்கணும். பாரு, இங்கேயே சவுண்டு கொடுத்துட்டாங்க. மேத்ஸ் கிளாஸு டெய்லி நடக்குது, கரெக்டா? சயின்ஸ் கிளாஸு டெய்லி நடக்குது, கரெக்டா? இங்கிலீஷ் கிளாஸு கரெக்டாக நடக்குது, தமிழ் கிளாஸ் நடக்குது, எல்லா கிளாஸும் நடக்குது. அதுன்னு பிடி விட்டு வாரத்தில் 2 நாள், அதுவே தப்பு. அப்போ அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல பார்த்துக்கிறதும் ஒரு சயின்ஸ் தானே. புக்கை படிச்சுக்கிறது ஒரு பயாலஜி சயின்ஸை புக்கை பார்த்துக்கிறோம். நம்ம விளையாண்டாலே பயாலஜி கிளாஸ் வந்துடுது, எப்படி விளையாடணும், எப்படி ஓடணும்னு. ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் டெய்லி வேணும்ல. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்து ஸ்போர்ட்ஸ்லேயே படித்து கவர்மெண்ட்டில் நான் ஃபீஸ் கட்டினதே இல்லை, எல்லாமே கவர்மெண்ட்டே எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் பெரிய பெரிய காலேஜ் போகலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அப்போ 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க, 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம், 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுங்க. அவங்களுக்கான ஒரு விஷனை செட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போகிறோம் அடுத்த 15 வருஷத்தில். இதுதான் பிளான். 6000 பேர் ஃபிசிக்கல் டீச்சர் வச்சு இங்கேருந்து என் பொண்ணு ஒலிம்பிக்ஸ் பொண்ணு ஸ்பைக்கை போட்டு 100 மீட்டரில், இங்கேருந்து ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கனவு. 50-60 லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துகிட்டு போய் ஒலிம்பிக்ஸில் விடணும், ஏஷியன் மெடல் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாற்ற முடியாத ஸ்டோரியாக, ஒரு ஏழை விவசாயியோடைய ஒரு மகள் ஒரு ஏஷியன் மெடலிஸ்டாக மாறணும். நம்ம தலைவருக்கு நல்லா தெரியும் ஸ்போர்ட்ஸை பற்றி, சிஎம்முக்கு. அதனால அவர் சொல்றது ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது செய்யுங்க. அவர் எழுதினார் பார்த்தீங்களா, ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதிட்டாரு. ட்ரக்ஸை விடு. 1 லட்சம் பேர் இருக்க இடத்துல 30,000 பேர் 40,000 பேர் இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் 20-30 வருஷ பிரச்சனை. இதெல்லாம் நம்மளுடைய முதல்வரும் சரி, நம்மளுடைய அமைச்சரும் சரி, ஒவ்வொரு நொடியும் அதை செய்ய எப்படி சாத்தியப்படுத்தணும், எதையும் மாற்றணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும்ல. இதை மாற்றணும்னு சிந்தனை வரணும்ல. அந்த சிந்தனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் எங்களுடைய கோபம். இந்த 60 நாளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஏன் சிந்தனை வரல? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐஐடி ஐஎம்லேயும் 80% 90%
போகிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஐஐடி போயிட்டாங்க, ஐஏஎம் போகிறாங்க. அது பெருமையாக சொல்லக்கூடிய 1-2 பேர் 10 பேர். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து பெரும்பாலான பேர் முட்டி மோதுவாங்க. சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஆண் பெண்ணில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, கல்வியில் ஏற்றத்தாழ்வு. அமெரிக்காவில் ஒரே சிலபஸ் தான் இருக்கும். பிரசிடென்ட் பையனும் அதே சிலபஸ் தான் படிப்பாங்க, பிரசிடென்டோடைய கார் டிரைவர் பையனும் ஒரே சிலபஸ் தான் படிப்பாங்க. அப்போ ஹையர் எஜுகேஷனில் முட்டி மோத முடியும். என்னுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு அரசில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஈக்குவலாக இருக்கா? அப்போ அந்த அந்த மிகப்பெரிய 50 வருஷத்தோடைய கடமை, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டாக மாண்புமிகு முதலமைச்சர் ஒருத்தர் உருவாக்கியிருக்கார். ஏன்னா அவரும் ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்தவர், கல்விக்காக அவரும் போராடினவர். அப்போ முதல்ல ஒரு துறை நேர்மையானவர்கள் கையில் கிடைக்கணும். அதுக்கப்புறம் உணர்ச்சி பூர்வமாக ஒரு சிந்தனை வரணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும்ல. அப்படி சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இருக்குது. உணர்வுபூர்வமாக நம்ம ஏழையாக இருந்து வந்தோம், இன்னுமேட்டு வர தலைமுறை நம்ம கிடைக்காதெல்லாம் செய்யணும், அவங்க நல்ல சத்துணவு கிடைக்கணும். நான் சத்துணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சளில் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது தன்னுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தகவல் சொல்லும்போது, பசங்க நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பாடு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படிமா அதுமாதிரி நம்ம குழந்தைங்க சாப்பிட்ணும். இதுதான் எங்களுடைய கனவு. இப்போ இதுதான் இது செய்கிறதுக்கு தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சிந்தனை சகோதரர் ராஜ்மோகன் அவருக்கு இருக்குது, எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக 10 வருஷத்தில் பாருங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மாடல் ஸ்கூலை இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூலை உருவாக்குவார். அரசு நிறுவனங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க. அந்த காம்படிஷன் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் 70-80% ஹையர் எஜுகேஷனில் முட்டி மோதி ஜெயிப்பாங்க. ஏதோ 1-2 பேர் இல்லை, ஏதோ 10-20 பேர் இல்லை. அந்த ஒரு விஷனை உருவாக்கணும். ஏன்னா 60% இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் ஃபீஸ் கட்ட முடியாமல், தனியார் நிறுவனங்களுடைய ஃபீஸ் கட்ட முடியாமல் இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு சரிசமமாக நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் எழுதி வச்சுக்கோங்க, உலக தரத்தில் சாதிச்சு காமிப்பாங்க. ஏன்னா எல்லாம் இருக்கிறவங்க என்றைக்குமே சாதிச்சதில்லை. ஒன்றுமே இல்லாமல் ப்ரெஷராகி மேலே வராங்க பார்த்தீங்களா, நம்ம தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேணாம் உங்களுக்கு. இங்கிலீஷ் தெரியல, அதெல்லாம் கவலை வருத்தப்படாதீங்க. ஒரே ஒரு உதாரணம். எனக்கு சின்ன வயசில் நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு மெட்ராஸ் கிருஷ்ணங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு 1 இயர் எனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச வரல. அதுக்கு முன்னாடி 1 இயர் நான் திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன், எக்கனாமிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதுக்கப்புறம் சென்னையில் வாய்ப்பு கிடைச்ச பிறகு நான் இங்கே வந்தேன். அப்போ மித்தவங்க மாதிரி எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. அப்போ ஒரு புக்கை கொடுத்தாரு, ஜெயக்குமார்னு ஒரு ப்ரொஃபஸர் புக்கு கொடுத்தாரு. அந்த புக்கு என்னென்னா அப்துல் கலாமோட புக்கு, அக்னி சிறகுகள்னு ஒரு புக்கு. அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். நம்மள மாதிரியே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவர். அவங்க அப்பா மீனவ குடும்பம், ரொம்ப சாதாரண மீனவ குடும்பத்துலேருந்து வந்தவர். காலையில் எந்திரிச்சு முதல் வேலை என்ன திரும்ப செய்வார் அப்துல் கலாம் அவர்கள்? வீட்டில் காசு இருக்காது அவங்க அப்பாவுக்கிட்ட, நியூஸ் பேப்பரை ஒவ்வொரு வீடாக போய் போட்டிருக்கார். வீட்டில் போய் போட்டு வளர்ந்த பையன் அவர். அப்படி நியூஸ் பேப்பரை போட்ட பையன் அதே நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் வந்தார்ல, அதுக்கு காரணம் தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு ஸ்ட்ரென்த்து, கவர்மெண்ட் ஸ்கூல் உருவாக்கணும் கூட தன்னம்பிக்கை.
எல்லாம் கிடைச்சவங்க சாதிக்க மாட்டாங்க. எதுவுமே கிடைக்காம முட்டி மோதி மோதி வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் தன்னம்பிக்கை நம்பர் 1 ஆக்கும். அந்த தன்னம்பிக்கையை யாராலையும் உடைக்க முடியாது. இந்த கார்லேருந்து வந்த இறங்குற பையனுக்குலாம் உடைக்க முடியாது. நம்மலாம் கீழே இருந்து வந்திருக்கோம், சத்துணவு சாப்பிட்டு வந்திருக்கோம். நீ சத்துணவு சாப்பிட்டாலே அந்த ஸ்ட்ரென்த்து வேற ஸ்ட்ரென்த்து. கரெக்டு தானே? அதனால எங்கள் அப்பா இல்லை, அம்மா இல்லை. எனக்கெல்லாம் அம்மா அப்பா 5 வயசுல போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படவே வேணாம். என்னை உருவாக்கியது அரசு பள்ளி தான், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், மெட்ராஸ் கிறிஸ்டியன்கள் இந்த ப்ரொஃபஸர்ஸ் தான். எனக்கான தன்னம்பிக்கை அவங்க தான் கொடுத்தாங்க. அப்பா அம்மா கொடுக்காத தன்னம்பிக்கையை என்னுடைய அரசு பள்ளியில் என்னுடைய சமூக அறிவியல் டீச்சர் கொடுத்தாங்க. எப்போ? 8ஆம் கிளாஸில் கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி வரலாறு படிக்கும் பொழுது, அம்பேத்கர் வரலாறு படிக்கும் பொழுது, வரலாறு படிக்கிறோம்ல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில், அப்போ எனக்கு அந்த டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்களும் முயற்சி பண்ணா ஒரு 7 மேலிருந்து வந்த அம்பேத்கர் மாதிரி நீங்களும் நல்லா படிக்கலாம். இது சொன்னது எங்க? அரசு பள்ளியில் ஒரு சாதாரண ஒரு டீச்சர். எனக்கு தன்னம்பிக்கை அங்கே தான் கொடுத்தாங்க 8ஆம் கிளாஸில். அதை நீ ஏதோ மார்க்குக்காக படிக்காத, ஒவ்வொரு வரியாக படிங்க. சமூக அறிவியலை வரலாற்றில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு. 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் 60 மார்க் தான் எடுத்திருப்பேன். ஆனால் சமூக அறிவியல் எத்தனை மார்க் தெரியுமா? வரலாறுல நான் 92 மார்க்கு. எனக்கு வரலாறு பிடிக்கும். அதுக்கான காரணம் ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அந்த டீச்சர். ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன்கிட்ட தனியாக உட்காந்து அந்த புக்கை எடுத்து தமிழ்நாட்டு வரலாற்றையும் இந்திய வரலாறையும் அழகாக சொல்லி கொடுத்து, எனக்கு புரியுமே சொல்லி கொடுத்து, உன்னாலையும் நினச்சா ஒரு தலைவராக முடியும், உன்னாலையும் நினச்சா ஒரு வரலாறு எழுத முடியும் அப்படின்னு ஒரு 8ஆம் கிளாஸ் புக்கிலேருந்து அன்றைக்கி எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த டீச்சருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் ஒன்று அப்பா அம்மா உருவாக்குவாங்க ஒரு குழந்தைய, இல்லைன்னா ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் உருவாக்க முடியும். வேறு யாராலையும் உருவாக்க முடியாது ஒரு குழந்தைய. 2 பேரால் தான் உருவாக்க முடியும். ஒரு நல்ல சமூகத்தை 2 பேரால் தான் உருவாக்க முடியும். ஒன்று ஒரு அம்மா, ஒரு அப்பா, இன்னொன்று ஆசிரியர். இந்த 2 பேரும் தான் ஒரு சமூகத்தையே உருவாக்க முடியும். அரசியல்வாதியை ஜெயிக்கிற அமைச்சர்களோ மித்தவங்களோ கிடையாது. ஒரு சமூகத்தை உருவாக்குவது இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரை சரியா பார்த்துக்கிட்டா போதும், ஒரு நல்ல சமுதாயம் உருவாயிடும். அப்படி ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டவன் தான் நான். உணர்ச்சி பூர்வமா அந்த வரலாற்று கிளாஸை எடுப்பாங்க. அவங்க அப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அம்பேத்கர் பேசுற மாதிரியே இருக்கும். திடீர்னு பேச ஆரம்பிச்சாருன்னா காந்தி பேசுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வரலாறை 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அது மட்டுமே படிச்சு, தமிழ் டீச்சர் இப்போ பேசினார் பாருங்க, வரவேற்பில் எவ்வளோ அழகாக பேசினார். நம்ம சிஎம் ஃபங்க்ஷனுக்குலாம் அவரை கூப்பிடணும். அவ்வளோ அழகான தமிழ். இந்த எஜுகேஷன் எடுன்னு எழுதல, எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சரே சொல்லிட்டாரு. கரெக்டா? அதனால உங்க சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது சரிதானே? வாரத்தில் 5 நாளும் பிடி பீரியட் ஆக்கலாமா? பார்த்துக்கோங்க அன்பு அமைச்சர் சார், அப்புறம் ஆஃபீஸர்ஸ் நீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலெக்டர் மேடம், இது தமிழ்நாடு முழுசும் கொண்டு வரணும். ஏன்னா படித்து ஸ்ட்ரெஸ்ஸோட படித்தா எப்பயுமே எனக்கு வரலாறு கற்றுக் கொடுக்கும்போது என் டீச்சர் சிந்தனை கற்றுக் கொடுத்தாங்க. வெறும் மகாத்மா காந்தி பற்றி படிக்கும்போது உப்பு சத்தியாகிரகம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் என்னென்னு உணர கற்றுக் கொடுத்தாங்க, படித்து எழுத கற்றுக் கொடுக்கல. அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தேன். அது எனக்கு ஒரு கிரெடிட்டாக பார்க்குறேன். அம்மா அப்பா இல்லாத குறையை ஆசிரியர்கள் தீர்த்து வச்சாங்க எல்லா இடத்துலையும். என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய கோச்சாக இருக்கட்டும், அடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜில் இருந்த ப்ரொஃபஸராக இருக்கட்டும், எல்லாருமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும்
ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னை தத்தெடுத்து வளர்த்ததே என்னுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் தான். அதனால தான் நான் எப்போயுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இருந்தால் கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னுடைய டீச்சர்ஸுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஆனால் இன்னிலேருந்தே யோசிப்போம். 10-12 வயசுலேருந்தே நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கனவுகளுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம். அண்ணா நான் இது செய்யணுன்னு, எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவரு, எங்கள் அம்மா வீட்டு வேலை பண்ணுறாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எதை வேணாலும் மாற்ற முடியும். இதுக்கெல்லாம் தான் நாங்கள் இருக்கிறோம். முதலமைச்சர் நம்மளுடைய சிஎம் இருக்கிறாரு. இன்னுமேட்டு தைரியமாக கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொல்லும் மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்க. நன்றி, வணக்கம்.